ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எல் ஷடாய் மினிஸ்ட்ரி சார்பில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் உங்களை இந்த ப்ரோக்ராம் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. நேருக்கு இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் எண்ணுகிறேன். ஒருவேளை இதை குறித்ததான உங்களுக்கு சந்தேகங்களோ அல்லது இன்னும் வேறு விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது மற்றவர்களிடத்தில் கேட்கும் கேள்விகள் ஏதாவது இருக்குமானால் இதில் காட்டப்படுகிற அந்த விலாசத்தில் நீங்கள் அனுப்பி சகோதரன் இங்கே இருப்பார் எப்பொழுதுமே சுரேஷ் அவர்களுக்கு நீங்கள் சொல்வீர்களே ஆனால் நாங்கள் அதை குறித்து வேதத்தில் சொல்லப்படுகிற காரியங்கள் என்ன என்பதை குறித்து ஆராய்ச்சி செய்து அல்லது அதை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து வசனத்தின் மூலமாக அதை நாம் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வது நமக்கு நலமாக இருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ளாக நம்புகிறேன். ஆகவே கேட்பதோடு மாத்திரம் இல்லாதபடி உங்களுக்குள்ளாக எழும் எந்த ஒரு கேள்விகளாக இருந்தாலும் கூட நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பிரயோஜனமாக இருக்கக்கூடிய கேள்விகளாக இருக்குமானால் அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைத்தால் நமக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு நன்மை அல்லது உலக வாழ்க்கைக்கு நன்மையாக இருக்கும் என்று நீங்கள் கருதுவீர்களே ஆனால் நினைப்பீர்களே ஆனால் நீங்கள் தயங்காமல் அந்த ஃபோன் செய்து இவர்கள் மூலம் கேள்விகளை கேட்டாலும் அதற்கு உண்டாயிருக்கிற பதில்களை இதே போல நாங்கள் பதிவுகள் மூலமாக நாம் பிரஸ்தாபப்படுத்துவதற்கு அது நன்மையாக இருக்கும். பலருக்கு அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட எல் ஷடாய் மினிஸ்ட்ரியினுடைய சார்பில் உங்களை யாரையும் நான் ஒரு விஷயம் கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்காக கடந்த முறை இயேசு கிறிஸ்து 2000 வருஷங்கள் தானே ஆயிற்று பிறந்து, அவர் எப்படி இந்த உலகத்தில் நாம் உண்டாக்கி இருக்க முடியும் என்று சொல்லி ஒரு கேள்வி கேட்டது நிமித்தமாக அதற்கு உண்டாயிருக்கிற பதில்களை நாம் சொன்னோம். ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும், அவர் யார் என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். ஏதோ மற்றவர்கள் நினைத்தது போல தச்சனுடைய குமாரன் என்பதை போல 2000 வருஷங்களுக்கு முன்பதாக வந்தவர் தானே அதுக்கு முன்னால ஒன்றுமே இல்லாதவராக இருந்தாரோ, அதுக்கு முன்னதாக எங்கே இருந்தார் என்பதெல்லாம் அறியாததுனால தான் அப்படி ஒரு கேள்வியை கேட்டார். நமக்குள்ள பலவிதமான கேள்விகள், நியாயமான கேள்விகள் தோன்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையின் பிரயோஜனத்திற்காக அதை நாம் கேட்கும் பொழுது அல்லது மற்றவர்களோடு கூட சொல்லும் பொழுது நாம் வேதத்தினுடைய அடிப்படையில் தேவனுடைய ஒழுங்குகளுக்குள்ளாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கவனித்து வசனத்தின் ஆதாரத்திலே அதை நாம் நிவர்த்தி செய்து கொள்வது நமக்கு நலமாக இருக்கும். காரணம், சந்தேகத்தோடு கூட நாம் ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி செல்வது ஒரு கூடாத காரியம், கஷ்டமான காரியம். பின்தங்கி விடுவோம் அல்லது அங்கே நின்று விடுவோம். ஆகவே இந்த நாளிலும் கூட ஒரு கேள்வி இப்படியாக ஒருவருக்கு உண்டாயிருக்கிற கேள்வி, கடவுள் நல்லவர் தானே, அவர் ஏன் சிலரை வசதி உள்ளவர்களாகவும் அல்லது சிலரை பணக்காரராகவும் சிலரை ஏழைகளைப் போலவும் ஏன் உண்டாக்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் ஏழைகளையும் படைத்தார் பணக்காரையும் படைத்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு உண்டாயிருக்கிற ஒரு கேள்வி. ஆனால் ஆண்டவர் இந்த உலகத்துல மனுஷனை தன்னுடைய சாயலாக உருவாக்கும் பொழுது ஒரு குறைவும் இல்லாதவனாய்தான் அவரை உண்டாக்கினார். தன்னுடைய சாயலாக மனுஷனை உண்டாக்குவதற்கு முன்னதாகவே அவனுக்கு தேவையாய் இருக்கிற எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டுதான் கடைசியாக மனுஷனை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு குறைவுகளும் வைக்கவில்லை ஆண்டவர். 6 நாளிலேயும் சகலத்தையும் உண்டாக்கி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் என்று சொல்லி வேத பகுதியிலே ஆதியாகம புஸ்தகத்திலே நாம் வாசிக்க முடியும். இந்த 6 நாளிலும் 5 நாட்களும் மனுஷனுக்கு தேவையான வெளிச்சம், காற்று, தண்ணீர், இன்னுமாக உணவுக்கு அடுத்த காரியங்கள் எல்லாவற்றையுமே அவர் உண்டாக்கி கடைசியாக தான் மனுஷனை படைத்தார். அவனை படைத்து விட்டு அவ்வப்பொழுது அவனுக்கு தேவையாக இருக்கிற காரியங்களை ஒவ்வொன்றாய் உண்டாக்கி கொடுக்கவில்லை. மாறாக
எல்லாவற்றையும் அவனுக்கென்று தேவையா இருக்க எல்லாவற்றையும் உண்டாக்கி விட்டு தேவன் மனுஷனை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதுல ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, நான் அதை வாசிக்கிறேன். ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கும் பொழுது அதில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எல்லாவற்றையும் உண்டாக்கின கர்த்தர் மனுஷனையும் உண்டாக்கின பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதித்தார். ஒரு குறைவும் அவனுக்கு வைக்கவே இல்லை. எல்லாவற்றையும் நிறைவாக தான் உண்டாக்கின. ஆதியிலே மனுஷனை தரித்திரனாக படைக்கவில்லை, குறைவுள்ளவனாக அவனை படைக்கவில்லை. ஆதாம் ஏவாள் என்று சொல்லப்படுகிற அந்த இருவரை படைத்த ஆண்டவர் அவளுக்கு உண்டாயிருக்கிற சகலத்தையும் படைத்தார். படைத்து விட்டுதான் மனிதனை உண்டாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பின்னே இந்த தரித்திரம் எப்படி வந்தது, அல்லது இந்த பற்றாக்குறைகள் எப்படி வந்தது, மனுஷன் ஏன் தரித்திரனானான் என்றெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது பலவிதமான காரியங்களை நாம் காண முடியும். கடவுள் எப்பொழுதுமே மனுஷனை உயர்த்த விரும்புகிற கர்த்தர் தான். எப்பொழுதுமே தன்னிடத்தில் வருகிறவனை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான். வேதத்திலே சங்கீதக்காரன் எப்படியாவது சொல்லுகிறதை நாம் காண முடியும். சங்கீத புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக கிடக்குமா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி தேவ ஆவின் நிறைவை பெற்ற சங்கீதக்காரன் தேவ ஆவின் நிறைவோடு கூட அந்த ஆண்டவருடைய குணாதிசயங்களை அங்கு எடுத்து சொல்லுகிறதை காண முடிகிறது. ஆண்டவருடைய எண்ணங்களையும் ஆண்டவருடைய மனநிலைகளையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமானால் அந்த கடவுளுடைய ஆவியினாலே நாம் ஆட்கொள்ளப்பட வேண்டும். அந்த கடவுளுடைய ஆவியினாலே நாம் தொடப்பட வேண்டும், அல்லது அந்த கடவுளுடைய ஆவி நம்மை நடத்தப்பட வேண்டும், நாம் அவரால் நடத்தப்பட வேண்டும். அப்பொழுது மாத்திரமே அந்த ஆண்டவருடைய எண்ணங்களை நாம் சரியாக விளங்கிக் கொள்ள முடியும். எப்பொழுதுமே நாம் நம்மை படைத்த கடவுளை குறித்து நாம் அதிகமாய் அறிந்து கொள்ள முற்படும் பொழுது அவருடைய வல்லமைகளையும் அவருடைய மகத்துவங்களையும் அவருடைய உயர்ந்த குணங்களையும் நாம் அறிந்து கொள்ள முடியாதபடி பொல்லாத சத்ரு என்று சொல்லப்படுகிற சத்ருவாகிய பிசாசானவன் நம்முடைய அறிவின் கண்களையும் மனக்கண்களையும் அவன் குருடாக்கி விடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். காரணம், கடவுளை அறிகிற அறிவிலே அவன் வளரும் பொழுது, அவர் மீது அதிகமான அவருடைய எண்ணங்களை குறித்து அறியும் பொழுது அவன் மீது அதிகமாக அவன் நேசம் கொள்ளுவான். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் எனக்கு வேண்டும் என்று சொல்லி அவன் தேவனோடு நெருங்குவான். தேவனோடு நெருங்குவதற்கு பிரியமில்லாத ஒரே ஒன்று உண்டு என்று சொன்னால் அதுதான் பிசாசானம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், விழிப்பா இருங்கள்,
ஏனெனில் உங்களுடைய எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கத்தை போல அவன் சுற்றித் திரிகிறான். யாரை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? யாரை தன்வாக்கிக் கொள்ளலாமோ என்று சொல்லி அவன் சுற்றித் திரிகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யாரை என்பது தேவ சாயலாய் உருவாக்கப்பட்ட தேவ ஜனத்தை தன்வசமாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். இப்படியாக இருக்கும் பொழுது ஆண்டவருடைய மென்மையான இருதயத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடியாதவர்களாக காணப்படுகிறோம். சில வேளைகளே நாம தேடிக்கொண்ட தரித்திரம், நாம தேடிக்கொண்ட வாழ்க்கையினுடைய வறட்சி, நாம தேடிக்கொண்ட வியாதிகள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில கடவுளை குற்றப்படுத்துகிறோம். நாம் இந்த கடவுள் ஏன் என்னை படைத்திருக்க வேண்டும், என்னை ஏன் இப்படி ஒரு உபத்திரவத்தில் படைக்க வேண்டும், என்னை ஏன் ஒரு ஏழையாக படைத்தார், இதெல்லாம் பல காரணங்களில் நாம் கடவுளை குறை சொல்ல தொடங்குகிறோம். நாம் தேவனால் உருவாக்கப்பட்ட மனுஷர்களாக நாம் நம்மளுடைய வாய்க்கொண்டு கடவுளை தூசிப்பதோ கடவுளை குறை சொல்லுவதோ பிசாசுக்கு மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். ஆகவேதான் அவன் எப்பொழுதுமே தேவனுடைய கடவுளுடைய மகத்துவங்களை குறித்தோ தேவனுடைய அன்பின் காரியங்களை குறித்தும் நாம் அறிந்து கொள்ள விடாதபடி நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி விடுகிறார். அவரிடத்தில் தான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டா, அது இல்லாத விதத்திலேயே நான் உனக்கு ஆசீர்வாதம் தருகிறேன் என்று சொல்லி அவன் வஞ்சிக்கிற ஆவி உள்ளவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்து பூர்வ உலகத்தில் இருக்கக்கூடிய மனுக்குலத்தையும் ஒரு ரட்சிப்புக்குள்ளாக நடத்தி சத்தனுடைய கைகளிலே இருந்து வேறு விரித்து தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியான உன்னதமான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக இந்த உலகத்துல இறங்கி வந்த நாளில் அவர் சோதிக்கப்பட வேண்டியது அவசியமா இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த சோதனை பல விதத்தில் இருந்தது. அதிலே ஒரு விதம், நீ என்னை தெண்டனிட்டு வணங்கினால் இதோ காண்கிற இந்த உலகம் முழுவதும் நான் உனக்கு தருவேன், இந்த ராஜ்யத்தை முழுவதும் நான் உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறதை காண முடிகிறது. அவன் தேவனாலே இவன் உலகத்தை உண்டாக்கவில்லை, ராஜ்யங்களை உண்டாக்கவில்லை. உலகங்களை உண்டாக்கினதும் ராஜ்யங்களை ஏற்படுத்தினதும் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் தான். அவர்தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட தேவனால படைக்கப்பட்ட அந்த உலகங்களையும் அந்த ராஜ்யங்களையுமே காட்டி நீ என்னை வணங்கும் பொழுது இவைகளை நான் உனக்கு தருகிறேன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறதை காண முடிகிறது. ஒரு சத்ருவாகிய பிசாசுனால இந்த உலகத்தை நான் உனக்கு தர முடியும் என்று அவன் சொல்லுகிறது உண்மையாக இருக்குமானால் அவனுக்கு கீழ்ப்படிவதன் நிமித்தமாய் மூலமாக இந்த உலக காரியங்கள் உலகத்தில் உள்ளவர்களால் எனக்கு அவனால் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உண்மையாக இருந்தால் இதை உண்டாக்கின கடவுளுக்கு நான் கீழ்ப்படியும் பொழுது, அந்த கடவுளை நான் மகிமைப்படுத்தி சிரிக்கும் பொழுது, அந்த படைத்தவரை நான் நேசிக்கும் பொழுது இதை விட அதிகமானதை அவர் நமக்கு கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். பாருங்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி சத்துரு நம்மளை வஞ்சிக்கிறான். ஆகவே நீ என்னை தண்டனிட்டு வணங்கு என்று சொல்லி சொல்லுகிறதை காண முடிகிறது. இவரை வணங்கும் பொழுது, இந்த சத்துருவை வணங்கும் பொழுது அவனுடைய நோக்கம் எல்லாம் பிதாவை போல நான் ஆக வேண்டும், மெய்யான கடவுளை போல நான் ஆக வேண்டும், என்னை எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும் என்பதுதான் அவனுடைய நோக்கம். ஆகவே இப்படிப்பட்டவர்களை தன்வசமாக எடுப்பதற்காக அவன் வஞ்சிக்கிற ஆவியாக செயல்படுகிறானாம். இப்படி ஏமாற்றப்பட்ட ஜனங்கள் பிசாசனுடைய வழிகளில் செல்லும் பொழுது அவன் ஒரு பணக்காரனாய் இருக்கிறான், நாளடைவிலே குடிப்பழக்கங்களுக்கு ஆளாகிறான், அல்லது தன்னுடைய சொத்துக்களை தன்னுடைய இஷ்டம் போல செலவு செய்து தாறுமாறான ஜீவியத்திலே ஜீவிக்கும் பொழுது நாளடைவிலே அவன் குறைவுபடுகிறான், அவனாகவே தரித்திரனாக மாறுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடவுள் அவனை படைக்கிறான், எல்லாவற்றையும் கொடுத்துதான் மனுஷன் உண்டாக்கினார். உதாரணமாக லூக்கா எழுதின சுவிசேஷத்துல ஒரு பகுதியை நான் வாசிக்கிறேன். 15ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிப்போம். ஆனால் லூக்கா எழுதின சுவிசேஷம்
15ஆம் அதிகாரம் 12 வசனத்தை நான் வாசிக்கிறேன். 12ஆம் வசனம் 11 வாசிக்கிறேன். பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அவன் பணக்காரனா இருந்தான். அவன் ஒரு ஏழையானவன் அல்ல. இவன் வசதி உள்ளவனாய்தான் இருந்தான். தன்னுடைய வாலிப பிராயம் வருகிற சமயத்துல தேவனுடைய அல்லது தன்னுடைய தகப்பனுடைய சொத்துக்களை நாம் செலவு பண்ண வேண்டும், தன்னுடைய ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் ஆர்வமும் அவனுக்குள்ளாக வருகிறது. ஆகவே அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்திற்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதற்கு மனுஷன் காரணமா அல்லது கடவுள் காரணமா? கடவுள் அவனை நல்ல அந்தஸ்தில் தான் படைத்து வைத்திருந்தார். ஒரு குறையும் இல்லாத ஒரு நிலையில் தான் இருந்தான். அவனுக்கு ஏராளமான சொத்துக்களும் இருந்தது. ஆனால் அந்த சொத்து தனக்காக வேண்டும் என்று சொல்லி பிரித்து தான் இஷ்டத்தின் பிரகாரமாக ஜீவிக்க வேண்டும், தான் இஷ்ட பிரகாரமாக அந்த பணத்தை செலவு பண்ண வேண்டும், தனக்கு பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்ற அந்த எண்ணத்துல அவன் தன்னுடைய தகப்பனிடத்துல இருந்து அந்த சொத்துக்களை பிரித்து வாங்கி கொண்டு போகிறான் என்று சொல்லி பார்க்க போகும் பொழுது துன்மார்க்கமான ஜீவத்தின் நிமித்தமாக தன்னுடைய ஆஸ்திகள் எல்லாம் இழந்து கடைசியில ஒன்றும் இல்லாதவனாய் மாறி போனான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அங்கே எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபட தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டி கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஒரு பணக்காரன் இவனுடைய ஊர்ல இவன் யார் என்று கேட்பானே, ஆனால் இவன் இன்னாருடைய சொத்துக்கு அதிபதி, இன்னாருடைய வசதி படைத்தவனுடைய குமாரன் என்று சொல்லுவார்கள். இப்பொழுது அவனை பார்க்கிறவர்கள் அவன் யார் என்று கேட்டால் அவன் ஒரு பிச்சைக்காரன் அல்லது ஒரு ஏழை அல்லது ஒரு தரித்திரன் அல்லது வழி இல்லாதவன் அல்லது ஒன்றுக்கும் உதவாதவன் அல்லது வசதி இல்லாதவன் என்றெல்லாம் தான் சொல்ல முடியும். இதற்கு காரணம் என்ன? கடவுள் காரணம் அல்ல. கடவுள் அவனுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. மாறாக ஏற்கனவே அவனுக்கு கொடுத்திருந்த சொத்துக்களையும் ஏற்கனவே அவனுக்கு என்று கொடுத்திருக்கிற அந்த நல்ல பங்குகளை எல்லாம் அவன் விட்டு துன்மார்க்க ஜீவிதம் ஜீவித்தான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த உலகத்துல துன்மார்க்க ஜீவிதம் ஜீவிப்பதற்கு உண்டாயிருக்கிற ஆலோசனைகள் பிசாசனிடத்திலிருந்து மாத்திரமே வருகிறது. நல்ல ஜீவிதம், சன்மார்க்க ஜீவிதம் ஜீவிக்க வேண்டும் என்றால் அது பரலோகத்தின் தேவனிடத்திலிருந்து வரக்கூடிய ஆலோசனைகளா இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே தன்னுடைய சொத்துக்களை அவன் இப்படியாக செலவு பண்ணும் பொழுது தானாகவே அவன் ஒரு தரித்திர நிலைமைக்கு அவன் வந்து விடுகிறான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால் அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு ஐஸ்வர்யத்தை தருவாராம், அதே சமயத்தில் அதனோடு கூட வேதனையை கூட்ட மாட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கடவுள் எப்பொழுதுமே ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்கும் பொழுது அல்லது ஒரு மனிதன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அவனுக்கு வேதனை வராது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது ஒரு பக்கம் இருக்க, கர்த்தராலே வராத ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள், அதாவது செழிப்பாய் இருக்கிறவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் உண்டு. கொள்ளைக்காரர்களிடத்தில் ஏராளமான பொருட்கள் உண்டு, கொள்ளையடிப்பவர்களிடத்தில் ஏராளமான சொத்துக்கள் உண்டு,
மற்றவர்களை வஞ்சித்து பிழைக்கிறவர்களுடைய கைகளிலேயும் ஏராளமான சொத்துக்கள் உண்டு, சம்பத்துகள் உண்டு. ஆனால் அதோடு கூட அவர்களுக்கு வேதனைகள் பெருகி கொண்டு வரும், ஆபத்துக்கள் உலகத்தில் பெருகி கொண்டு வரும் சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்கேயோ கடவுளால் ஒரு மனுஷன் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அவர் அதோடு கூட வேதனையை அவர் கூட்ட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே ஆண்டவர் எப்பொழுதுமே மனுஷனை நல்ல விதத்தில் இருக்க வேண்டும் என்பதற்கு தான் அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்னொரு பகுதியில் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், மனுஷனை ஆண்டவராக அப்படிப்பட்ட ஒரு ஏழ்மையான நிலையில அல்லது தரித்திரனாக அவர் படைக்கவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்துல 11வது வசனத்தை நான் வாசிக்கிறோம், அல்லது 9 வாசிக்கிறேன். உங்களில் எந்த மனுஷனாலும் தன்னிடத்தில் அப்பத்தை கேட்கிற தன் மகனுக்கு கல்லை கொடுப்பானோ, மீனை கேட்டால் அவனுக்கு பாம்பை கொடுப்பானோ? ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று சொல்லிதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே கடவுளிடத்தில் ஒரு மனிதன் வரும் பொழுது, தன்னை உண்டாக்கினவரிடத்தில் வரும் பொழுது, எப்படி ஒரு மகனானவன் தன்னுடைய தகப்பனிடத்துல சாப்பாடு வேணும் என்று கேட்கும் பொழுது மண்ணையோ கல்லையோ அவன் கொடுக்க மாட்டானே, கொடுக்காதது போல பொல்லாதவர்களாக நாமே இப்படி செய்யும் பொழுது பரலோகத்தில் நம்மளை உண்டாக்கின அந்த கர்த்தரை நோக்கி நாம் கேட்கும் பொழுது நன்மையானங்களை தருவது நிச்சயம் என்று சொல்லிதான் வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். கர்த்தராக எப்படி ஒரு மனுஷனை தரித்திரராக்க முடியும்? இல்லை. இன்னுமாக வேதத்தில் பல பகுதிகளில் பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்தை வாசிப்போமே ஆனால், ஆண்டவராகிய தேவன் ஆபிரகாமை அழைத்து நான் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னது நிமித்தமாக அவன் என்னுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே நான் அவனை ஆசீர்வதிக்கிறேன் அல்லது ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறதை காண முடியாது. தேவனாலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்பதை அவருடைய ஊழியக்காரன் குறிப்பிலே அறிந்து கொண்டு சொல்லுகிற வார்த்தையும் காண முடியும். ஆதியாகம புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிப்போமே ஆனால், கர்த்தருடைய எஜமானுக்கு நிறைய ஆஸ்திகளை கொடுத்திருக்கிறார். பொன்னையும் பொருளையும் வெள்ளியையும் வேலைக்காரர்களையும் கழுதைகளையும் மிருக ஜீவன்களையும் கொடுத்திருக்கிறார். அப்படியே அடுக்கி கொண்டு போகிறார். இதெல்லாம் கர்த்தரால் தான் அவருக்கு கிடைத்தது என்பதை குறிப்பில் அறிந்து அந்த தேவனுடைய பிள்ளை, அந்த ஆபிரகாம், தேவனுடைய பிள்ளையாக ஆபிரகாமை குறித்து அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஊழியக்காரன் சொல்லுகிற சாட்சியை காண முடிகிறது. இன்னுமாக தாவீதை எடுத்துக்கொள்வோமே ஆனால், சாதாரணமாக ஒரு ஆடு மேய்க்கிற ஒரு மனிதனாக தானே இருந்தார். ஆடுகளின் பின்னே நடந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அவனுடைய கனவிலும் கூட நினைத்து பார்க்காத அளவுக்கு அந்த இஸ்ரவேல் நாட்டுக்கு, அல்லது அந்த ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த 12 கோத்திரங்கள் அடங்கிய அந்த பாலும் தேனும் ஓடுகிற அந்த நாட்டுக்கு அவர் ராஜாவாக உயர்த்தினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் ராஜ வம்சத்தில் பிறந்தவர் அல்ல. அந்த பாலும் தேனும் ஓடுகிற இடத்துல 2வது ராஜாவாக அவர் தெரிந்து கொள்ளப்படுகிறார். அவர் தெரிந்து கொள்ளப்படுவதற்கு முன்பதாக காடுகளிலே ஆடுகளின் பின்னாலே சுற்றி திரிந்த ஒரு மனிதனாக இருந்தார். தேவன் அவரை உயர்த்தி அரண்மனைகளை உண்டாக்கி, சிம்மாசனங்களை உண்டாக்கி, ஆளுகைகளை உண்டாக்கி, போர் சேவர்களை தந்து அவர் ஒரு ராஜா என்கிற ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து வைத்தாரே. கர்த்தர் நல்லவர். அவர் ஒருவரின் தரித்திரனாகவே இருக்க விரும்பாத கர்த்தர், ஏழையாகவே இருக்க வேண்டும் என்று விரும்பாத ஒரு கர்த்தர், அவனை எப்படி அவர் உயர்த்தி இருக்க முடியும்? அதே போல யோசேப்பு என்கிற ஒரு பக்தனை குறித்து நாம் பார்க்க முடியும். ஆதியாகம புஸ்தகம் 38, 39, 40 அதிகாரங்களை நாம் வாசிப்போமே ஆனால், தன்னுடைய சொந்த சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு ஆடு மாடுகளைப் போல அடிமைகளாக எகிப்தில் போறவர்களிடத்துல விற்கப்பட்ட அந்த ஒரு யோசேப்பு தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனாய் இருந்தபடினால மெய்யான தேவனை அறிந்து கொண்டு எத்தனை பாடு வந்தாலும் எத்தனை உபத்திரம் வந்தாலும் அவருடைய அன்பிலிருந்து நான் விலகி செல்ல மாட்டேன் என்று சொல்லி அந்த தேவ அன்பிலே
எப்பொழுதுமே தன்னை வைத்துக் கொண்டவரும் அந்த தேவனுக்கு பயந்தவருமா இருந்தபடினால அவர் என்ன, அவருடைய தகப்பனும் இன்னும் அவருடைய சந்ததியார்களும் கூட நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவரை எகிப்திலே உயர்த்தி வைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்திலே அவர் இருப்பதற்கு எந்த விதத்தில் அவர் தகுதி பெற்றார்? அல்லது அந்த நாட்டிலே இருக்கிறவர்களால கூட அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்தை, அந்த மாதிரி ஒரு இடத்தை ஆட்கொள்ள முடியாத அளவுக்கு இருந்த அந்த இடத்துல தேவனாலே உயர்த்தப்பட்டு கொண்டு போய் வைக்கிறத நாம் காண முடிகிறது. இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஆண்டவர் எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறவர். அவரிடத்திலே வருகிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பரிபூர்ண உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவான் என்று சொல்லி எல்லாம் அந்த தேவனுடைய வார்த்தைகளை நம்ம சொல்லுகிறதை காண முடிகிறது. இப்படியா நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புகிற கர்த்தர் ஒருபோதும் நம்மளை தரித்திரர்களாக ஆகும்படியாக செய்வதில்லை. உபாகம புஸ்தகம் 28ஆம் அதிகாரத்துல 1-2 வசனங்களில தன்னை நேசிக்க வேண்டும், தன்னுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொல்லுகிறதை நாம் காண முடியும். அதே சமயத்துல அவர் இப்படி கீழ்ப்படுகிறவர்களுக்கு என்னாலே உண்டாகிற ஆசீர்வாதம் எவைகள் என்பதை குறித்தும் சொல்லுகிறதை காண முடிகிறது. தேசத்தில் மழை வருவதற்கும் அவருடைய ஆசீர்வாதம் தேவை, விளைச்சல்கள் வருவதற்கும் அவருடைய ஆசீர்வாதம் தேவை. உதாரணமாக ஆதியாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போமேயானால், மழை இல்லாத காலங்களிலும் வெள்ளங்கள் இல்லாத காலங்களிலேயும் பஞ்சத்தின் காலங்களிலேயும் கூட ஈசாக்கானவன் தேவனுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த அந்த மனுஷனாகிய அந்த ஈசாக்கு விதை விதைத்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவன் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோமே. அந்த உலகத்துல அல்லது அந்த நாட்கள்ல அங்கிருந்த எல்லாரும் விட முழுமையான ஆசீர்வாதம் இவருக்கு மாத்திரமே வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் யாரையுமே கீழாக்காதபடி, அவருடைய வாக்குத்தத்த வசனத்திலேயே நீ கீழாகாதபடி மேலாவாய், வாழாகாதபடி நீ தலையாவாய் என்றுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது. எப்பொழுதுமே ஆண்டவருடைய கரங்களில் நம்ம இருக்கும் பொழுது, நம்மளை ஒப்பு கொடுத்து அவருடைய வழிகளில் நடக்கிற மனுஷனுக்கு அவன் பாக்கியவான், அவனுக்கு ஒரு நன்மை குறைவுபடாது என்று சொல்லிதான் பார்க்கிறோம். ஒருவரையும் தரித்திராக்க அவர் பிரியப்படாத கர்த்தர். தரித்திரை அவர் படைக்கவில்லை. அவர் படைக்கும் பொழுதே என்னை கேட்டால் இந்த உலகம் எல்லாவற்றுக்கும் அதிபதியாகவும் ஆளுகை செய்யும்படியாகவும் அவனுடைய கரங்கள்ல தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆதாம் ஏவாள் பெரிய உலகத்துல ஒரு பெரிய பணக்காரனும் ஒரு குறைவும் இல்லாதவனுமா தான் இருந்தான் என்று பொருள். ஆனால் அது எல்லாவற்றையும் அவன் இழந்து விட்டான். நாம் தான் காரணமே தவிர கர்த்தர் காரணம் இல்லை.